சிவாய வாழ்க. மாயாஜாலகாரி உள்ளம் கொத்தி காந்த கண்ணா நோக்கி கண்ணா நீரி அம்மா மாலியத்தம்மா அம்மா என்ன மரம் அது? இந்த மரத்தில்
இந்த வியூ பாயிண்ட்டுக்கு நாங்கள் வரோம், வந்து பார்க்குறோம். இது சும்மா இது வழி கிடையாது, இது வியூ பாயிண்ட். வெள்ளைங்கிரி வந்து சுயம்புடா, சரியான இது சுயம்பு அவர் பார்க்கும்போது. இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம் வந்து நீங்கள் பார்க்கணும். பொறுமை பொறுமை பொறுமை. ஓம் நம சிவாய். இந்த வியூ பாயிண்ட் ஓம் நம சிவாய. ஓபன். ஓம் நம சிவாய. ஃபுல் ஓபன்டா. இங்க பாருங்க, அந்த பக்கம் கல் வச்சு கல், இந்த கல்லே பாருங்களா, ஒரு சேர் மாரி உட்காந்துருக்காங்க. ஓ, அது வந்து ஜவாது மலை, அதுதான் ஜவாது மலை. ஜவாது ஜவாது மலை தான் அது. நம்மளுக்கு இந்த மலையே தெரியல, ஜவாது மலையே நம்மளுக்கு. ஆனால் அது கன்ஃபார்ம் ஜவாது மலை தான் எனக்கு தெரியும். மலை மலை பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும், டிஸ்டன்ஸ் தூரமா இருக்கும். இது மலைல எப்படி உருவாச்சு தெரியுமா மச்சான்? அதான் ஒன்னோட ஒன்று பிளேட் மாதிரி இருக்கும், பூமியோட பிளேட் வந்து இப்படி இடிக்கும். அது இடிக்குது, வருஷத்துக்கு இடிக்குது போலுக்குது அது. சின்னதா இருக்கும், அப்படியே அந்த சுழற்சியில் இச்சு 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 அப்படியே மோடு மாதிரி ஆகும். எவ்வளோ பெரிய மோடு ஆகிடுச்சுன்னா இது எத்தனையோ கோடி வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பிளேட் இடிச்சு மேலே வந்து வெள்ளைங்கிரி மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இல்லை. இங்கே நிறைய ஜனம் வந்து குவி ஆரம்பிச்சுன்னு வச்சுக்க மச்சான், சரியான இது மச்சான். அங்கன்னா கூட ஓப்பன் ஸ்பேஸ். இது வந்து ரிஸ்க், இது ரிஸ்கி, ஹைலி ரிஸ்க். ஆமா. ஏய் இங்க கல்லு பாரு மச்சான், இங்கெல்லாம் வந்து கூட்டம் வந்துச்சுன்னு வச்சுக்க. அது பாரு, இந்த கல்லு மட்டும் காட்டான், அப்படியே கூறு கூறா இருக்கு. வந்தீங்கன்னா சலாக் சலாக் நேரம் வந்து வெள்ளையங்கிரி. இதே மாதிரி ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கலாம் நம்ம சேனல்ல. இந்த வியூ பாரு, இதே மாதிரி வெள்ளையங்கிரி இங்க பாருங்க, 4வது மலை இது பெருசா இருக்கு, பெருசா இருக்கு. ஆனா அங்க மண்ணுல வரும்டா, இங்க கல்லு. அவர்தான் இந்த பக்கம் போறாரு, அவர்தான் போறாரா? கிட்டக்கிற மாதிரி காட்டுவாரு. ரொம்ப நாங்கள சுத்த விட்டு தான் காட்டுவாரு. இங்க வந்து ஒரு 1000 பேர் வந்துட்டாங்க, 100 பேர் வந்துட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டம் போயிரு. லைட்டா ஸ்லிப் ஆகும், ரொம்ப ரிஸ்க் மச்சான். ஏன்னா இந்த வரது வந்து 2 பேர் இல்ல 3 பேர். திடீர்னு ஒரு இடத்துல போறவங்க போனா ரிட்டர்ன் எதிர்க்க வரவங்கன்னா கொஞ்சம் டேஞ்சர். சூப்பர் ஸ்பாட், வீக் டேஸ். இது வீக்கெண்ட்ல கூட இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம். 20 டியூஸ்டே தானே, டியூஸ்டே ஒரு ஜனம் இல்லை. நாங்கள் தான் காட்டிக்கே ராஜா அந்த மாதிரி இருக்கிறேன். டயர்டாகுது காய்ஸ், ஹெவி டயர்டாகுது. 4 கிலோமீட்டர்ல வரல, இன்னும் 4.4 காட்டிச்சு. இன்னும் 4.4 கிலோமீட்டர் இருக்குது. அப்போ இன்னும் நீங்கள் ராஜநாகம். ஆமாம் ஆமாம், அதெல்லாம் ராஜநாகம் இருக்குமான்னு தெரியல, மேபி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்பனே சொல்ல வேண்டியதுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது. போறது வந்து ஹைலி ரிஸ்க் இருக்கும். அதே மாதிரி இப்போ யோசிச்சு பாரு, இந்த கேப்ல ஜனம் வந்தா இவ்வளவு கஷ்டமா இருக்கும். கஷ்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். பாருங்க நீங்களே பாருங்க. இது வந்து தெரியாம இந்த மாதிரி எதுக்கு நம்ம மாதிரி ஆளு இந்த மாதிரி இதான் வெயிட்டு இது வச்சு எப்படா கட்டியிருப்பாங்க? எப்பா எவ்வளோ தாராளமாக ஒரு 3 கிலோ இருக்கும் முடியுது. எவ்வளோ? 3 கிலோ இருக்கும். தம்பிள்ஸே வச்சு 2 கல் வச்சா தம்பிள்ஸ் மாதிரி இருக்குண்டா. கரெக்ட். இது வரான், இது எவ்வளோ பெருசு இருக்குது, வழியே கிடையாது. இது ஏதோ ஷேப் வச்சு வெட்டி எடுத்துன்னு போயிடறாங்க. இது வர ஆமாட்டா, ஏதாவது ஆயுதமானு தெரியல. இல்லை கட்டி வெட்டி எடுத்துன்னு போன மாதிரி தான் இருக்கு. வச்சுக்கிறாங்க உளி வச்சு நம்ம நடக்கிற போக்கு மன்னர்கள் இப்படிதான் நடப்பாடுங்க. சும்மா உட்காந்துக்கிட்டே அந்த சைடு காத்தே வராது. அரடி பாதை, காலடி பாதை.
ஓம் நம ஓம் நம சிவாய. ஓம் தென்னாட்டுடைய சிவனே. இது யாருக்கும் தெரியல. செதுக்கியிருக்காங்க, தெரிஞ்சு பாருங்க. டாட்லாம் செதுக்கி, இது ஒரு கல், செதுக்கின கல். சிவாய நம்ம, அவ்வளோதான். இது ஒரு நம்ம தொட்டு கொஞ்சம் கான்செப்ட் காமிச்சுனே தெரியும். வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் ரீதியாக இந்த கல்லுகளை வந்து சுரண்டி இருக்கிறார்கள். டைம் எடுத்து வீடியோலாம் பார்த்துட்டு பயணத்தை தொடரணுமா வேணாமான்னு டிசைட் பண்ணலாம். ஜான் really வெள்ளையங்கிரி இந்த ஃபர்ஸ்ட் மலை ஸ்பாட் மூச்சு தெரியுதா? தெரியுது. என்ன பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணணும். மூச்சு மூக்கிலே விடுக்க ட்ரை பண்ணுங்க. வாயில விடாதீங்க. வாயில விட்டீங்கன்னா சீக்கிரம் டயர்ட் ஆயிடும். அதனால வாயை மூடிட்டு மூக்கில் விடுங்க. இது கேவர் மாவு, கருப்பு கவுனி, இந்த டப்பா பொத்த செத்து நினைஞ்சது. மனசு உடம்பு தெம்பா வலித்துக்கு சக்தி மித்ரா குடிங்க, தெம்பா இருக்கும். இது வந்து ஆனால் எங்கேயும் கிடைக்காது. ஏன்னா வீட்டில் செஞ்சது ஹோம்மேடு. அன்புல மட்டும் கிடைக்குது. அதுக்கு என்ன மாதிரி ஒரு நல்ல அம்மா இருக்கும். சோயாகிரி, பெப்பர், சர்க்கரை, வெல்லம். வேஸ்ட் பாக்கெட்லாம் போடாதீங்க. ஒரு இடத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்துருந்தா இப்போ சேதப்படுத்தி அசிங்கப்படுத்தி விலைங்கிரி இப்படி தான் நாஸ்தி பண்ணிக்கிது. அதனால தான் அவன் பிளாஸ்டிக்கே குத்த அனுப்ப மாட்டான் கோயம்புத்தூரில். இது நம்ம ஊரில் வரீங்கன்னா நீங்களாம் அந்த அறிவை யூஸ் பண்ணி போடாதீங்க. நான் பேக்கில் போட்டுக்கிறேன், எதுவும் போய் கீழே டஸ்ட்பினில் போடுறேன். ஓகே, தயவு செய்து இது மாதிரி அந்த ஆள் மட்டும் தனியாக இருப்பார். தனியாக எங்கன்னா இருக்கும்போது அவர் இருப்பார். அதான் தனிமையில கேடுன்றது காரணம் அதுதான் இறைவன். ஏன் சொல்றாங்க பெரியவங்க, தனிமையில உன்னை உணர முடியும். உன்னை உணர்ந்தாதான் நீ இறைவனை உணர முடியும். உணர்ந்து இருக்கும் இறைவனை உணர முடியும். ரொம்ப கஷ்டம். ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் நம்ம ஒதுக்கணும். சும்மா வேலை இல்லைன்னு ஓடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்து நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வாழ்க்கையில் வந்து அனுபவிக்கணும். இது வந்து 1 கோடியோ 1000 கோடியோ இருந்தாலும் இந்த சுகம் கிடைக்காது. கரெக்ட். ஏறி இந்த ஃபீல் அனுபவிக்கலாம் நேச்சரோட. நம்மளும் ஒரு காலத்துல குரங்கா தானே இருந்தோம். புரியுது. இது பாருங்க, மறுபடியும் கவர். இந்த மாதிரி கேவலமான வேலையை தயவுசெய்து பண்ணாதீங்க. மச்சான் உடம்பு தள்ளுதா. ஆனா வெள்ளையங்கிரியில கேப் இருக்கும். இதுல எப்படி இறங்குவோம் காத்து 2 பேரும்? ஏறதுக்கே ஒரு ஆள் கேப் தான். கொஞ்சம் கஷ்டம் தான் வச்சா. இது கரெக்ட். 1 by 1 தான் ஏறணும். அந்த டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணணும். கரெக்ட். ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் தான். உச்சிங்க ஏறதுல இங்க ஏறினா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். எல்லாரும் விழ வேண்டியது தான். ஹைலி ரிஸ்க். ஆனா டேஞ்சரான பிளேஸ் தான் இதுவும். ரொம்ப டேஞ்சர் மச்சான். மவுண்டைனாலே டேஞ்சர் தான் மச்சான். பொதுவாகவே மவுண்டைனாலே கரெக்ட். ஆமா. இங்க பாரு தின்னாங்க. ஆனா கொஞ்சம் டஃப்பான இதுதான் போல இருக்கு. நம்ம இது வரைக்கும் விழாக எத்தனை வந்துட்டோம். ஓஹோ, ஆரோ மார்க் இப்படி போட்டிருக்கு. ஆனா நீ அப்படி போய் ஸ்லைடிங். ஏய், பூனை காசுல என்ன காலில் பட்டுச்சான்னு தெரியலடா, அரிக்குதுடா. பூனை காசுல எனக்கு கால் 2 அரிக்குது தம்பி. ஏதோ பூனை காசுல என்ன சைடில் டச் ஆயிடுச்சானு தெரியலடா. ஐயா சரியா இருக்குதப்பா.
அரிச்சா என்ன, ரத்தம் வந்தா என்ன, எது வந்தா என்ன. அப்போ நம்மளை வந்து வேர்வை சிந்து தானே விடுவான். என் உடம்புல வேர்வை வந்தால் அவர் கண்ணில் ரத்தமே வரும். அப்போ எனக்கு ரத்தம் வந்தால் அவருக்கு என்ன வரும்? அது வந்து மச்சான் அவனருளாலே அவ்வளோதான். இப்பா இறைவா, இந்த மாதிரி இடத்துல உன்னை பார்க்க தேடி வர்றதுக்கே எத்தனை ஜென்மம் நாங்கள் புண்ணியம் பண்ணிடணும்னு தெரிலையா, முடியலையா? ஸ்ட்ராட்டஜி டைம் அவுட் விட்டுடலாம் மச்சான், முடியல. கொஞ்ச நேரம் ரிவ்யூ எடுத்துடலாம். ரொம்ப மூச்சு வாங்குறான் மச்சான். அப்பா மாறுகிறலாம். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட்டு. இப்போ மறுபடியும் பயணத்தை தொடர்றோம் மச்சான். ஆனால் நம்ம ஏறது ஓரளவுக்கு ஈஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக மலை ஏறுறவங்க கூட ஏறது தான் லைக் பண்ணுவாங்க. நானே சொல்கிறேன், ஏறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஏறதே இவ்வளோ காம்ப்ளிகேட்டாக இருக்குன்னா, இறங்கும்போது நீங்கள் டவுனு கல்லுக்கெல்லாம் இருக்கும். பார்த்து பொறுமையாக ஒரு அடியும் எடுத்து வச்சு இறங்க. காலையில் வர மாதிரி வந்துடுங்க. மதியானம் போனீங்கன்னா சாயந்தரம் கீழே இறங்குற மாதிரி பிளான் பண்ணிங்க. ரொம்பலாம் அர்ஜென்ட்டு போடாதீங்க. அப்படி தானே இருக்குது. ஃபுல்லாகவே சுற்றிக்கிற காடுடா, எங்கே பார்த்தாலும். ப்ரிடேட்டர் படம் தான் அது பேர். பட்டர்ஃப்ளை எவ்வளோ அழகாக, பட்டர்ஃப்ளைஸு அருமையாக இருக்குது. அதுவும் புதுசு புதுசாக இது நம்ம ஊர் பட்டர்ஃப்ளை மாதிரியே காணாது. குட்டி குட்டியாக என்னவோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், குடும்ப குட்டி குழந்தைங்க எல்லாம் நல்லா இருக்கும். நமக்கு வழிகாட்டுறவங்க வந்து வாழ்க்கையில் நல்லவங்க தானே மச்சான். அது மனுஷனாக இருந்தாண்ணா, கடவுளாக இருந்தாண்ணா, வாழ்க்கைக்கு வழிகாட்டுறோம் 2 பேருமே கடவுள் தானே. நான் எவனும் காட்ட மாட்டான், ஆனால் தான் கடவுள்கிட்டே ஓடி வரும். ஏன்னா நம்மளே கரெக்டு வழி காட்ட மாட்டோம்ல. ஏதாச்சும் ஒரு நேரம் மிஸ்டேக் ஆகி போகுது. கிரிக்கெட்னா ஆயிடுங்க. கல் இது பாருங்க, கீழே வந்து ரொம்ப பயங்கரமான கல். இவ்வளோதான் உண்மையாகவே பாதியே. அதனால் சாக்ஸு, புது ஷூ இல்லை செப்பல் கூட வாங்கி போட்டு வந்துடுங்க. ஐயோ கோயிலுக்கு செப்பல் போடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நல்லா புதுசாக ஷூ செப்பல் வாங்கி போட்டுங்க. அது அந்தளவுக்கு மனசு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியாது. ஓம் நம சிவாய. இறைவா, என்னஜா நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் வழிகாட்டியாக இருக்கீங்க, கொஞ்சம் பொறுமையாக கூப்பிட்டு போங்க. வழிகாட்டி கூப்பிட்டதே நீங்கள் தான். சூப்பரான ஃபீலு ஜான். கீழே இந்த கல்லுக்கு குறையவே கிடையாது கொஞ்சம் கூட. நீங்கள் ஒரு அடியிலையும் வந்து எப்படியும் வந்து ஒரு 500-1000 கல் ஒரு காலடியிலையும். இங்க பாருங்க गाइस, ஃபுல் காடு, ஃபுல்லா மேல ஃபுல்லா காடு. இந்த பிளேஸ் எப்படி இருக்கு பாருங்க. இது வெள்ளையங்கிரி விட சூப்பரா இருக்குடா. வெள்ளையங்கிரியில வந்து இந்த தனி காட்டு பூரானா, என்ன சொல்றீங்க? இது என்ன பூரானா இல்ல எவனோட காட்டு பூரா. கொஞ்சம் அதை கலரி பார்க்கலாம். அது அப்பளம் மாதிரி ஆகிட்டு இருக்குது. இது பூராவா? இது பூரானாயா? பூரானா கம்பளி பூச்சி. கம்பளி பூச்சியா இது? ஆமாயா, அது மாதிரி முள்ளாங்குது பாரியா. இது காலில் மட்டும் பட்டுச்சுன்னு வச்சுக்கியா, இது வரைக்கும் நீ இங்கே போயிடுச்சு.
ஐயோ ஸ்டாலினே உங்க கீழே தான், அப்புறம் நீங்க ஸ்பைடர் மேனா? ஸ்டாலினே உங்க கீழே தான். எப்படி ஃபென்டாஸ்டிக் 4ஆ? ஃபென்டாஸ்டிக் 1 3 ஸ்லைடிங் गाइस, ரைடிங். ஓ மை காட் அப்பா லாஸ்டா மச்சான் லைஃப்ல லாஸ்டா சர்க்கஸ்ல ஆடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த இங்க விளையாடலாம். விட்டீங்கன்னா எங்கே போகுதுன்னு தெரியாது. ஆனால் லைஃப் ஒரு ரோலர் கோஸ்டர் தான் மச்சி, நீ சரிக்கினே போங்க. அவ்வளோ நாளைக்கு அலங்கார பந்தலிலே தான் உங்களுக்கு. அலங்கார பந்தலிலே. சாப்பாடுலாம் தயவு செய்து எடுத்துகிட்டு வந்துடுங்க, ரொம்ப டயர்டாகுது. சொன்ன தண்ணியா? கன்ஃபார்மா? கண்டுபிடிச்சியா? தண்ணி இங்கே பிடிக்கலாமா இப்போ? இதோட சொன்ன தண்ணி கன்ஃபார்மாடா? தண்ணி வந்து சொன்ன தண்ணி மாதிரி எனக்கு தெரியல, பர்சனல் மை ஒப்பீனியன். இதோட சொன்ன தண்ணி டேய் தெரியலையே. இது கிடையாதுடா டே. வழியே தெரியல, ஆனால் நம்ம போயிட்டு இருக்கோம். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை Where are you butterfly? அவர் கடல் கடந்து போயிட்டாரு. வயல் இருந்துச்சு அப்படியே எடுத்து போறது இல்லையா? விட்டு போகிறேன். கடந்து புரண்டு போயிட்டு இருக்கோம். காலில் இந்த மாதிரி நீ பேண்ட் போட்டுது நல்லதுடா காட்சி. நீ பேண்ட் சாக்ஸ் இல்லைனா போட்டிருக்கேன் நான். சாக்ஸ் இல்லைனா ஏற முடியாது, ஆனால் வெள்ளிங்கிரி மேலே ஒரு குச்சி 2 சாக்ஸ் போட்டிருக்கேன். அதுவே எனக்கு கால் குத்துது. அதனால நீங்கள் வெள்ளிங்கிரி மாரி ஒரு குச்சி எடுத்துன்னு வந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இறங்குறதுக்கு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம கத்தி எடுத்துன்னு வந்துக்கிறோம். இங்கேயே மரத்தை வெட்டி திறமைக்கு ஏற்ற தேங்காய் பால். இது ஆக்சுவலாக சர்வே பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் தரமான கத்தி. ஒரே பக்கம் வீசாதுடா மானாவரியா புயல், அதான் விக்கி ஸ்டைலு. பத்து ஆற விட மாட்டிக்கு ஸ்டைலு, தௌலத்தை பேசுனா போடுவா தைலு, வாயுட கூடாது செய்யணும் செயலு. ஹை நம்ம ஏறுறோம். ஆனால் மன்னர்கள் வந்து எப்படி போயிருப்பாருன்னா கொஞ்சம் டவுட். கோட்டையிலேயே அந்த மன்னர் ஸ்டே வச்சுட்டு இருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. ஜாலி ரெட்டியாக இருப்பார் அந்த மன்னர். இந்த இடத்துல போர்லாம் வர முடியாது. அதே மாதிரி ஜாலி ரெட்டி மாதிரி ஒரு மன்னர் இருந்திருப்பாரு மேலே. மன்னர் ஏறினாலும் ஒரே டைம் தான் ஏற போறான். ஏதோ அந்த டோலியோ டோலி டோலி வச்சு ஏட்டா கூட அவன் செட்டிங்கா அங்கே இருப்பான். போர் வந்தவங்க அங்கே மேல இருந்து ஈஸியா அட்டாக் பண்ணலாம். வழியில வரும்போதே சுருவிடலாம். எங்கேருந்து அடிக்கலாம், சைட்லேருந்து எங்கே இருந்தாலும் அடிக்கலாம். அவனுங்கள ரூட் எடுத்து செந்தில் மாதிரி ரூட் எடுக்கலாம் காய்ஸ். அதுக்காக தான் இந்த இடம் சூஸ் பண்ணிக்கிறாங்க மன்னர். இந்த டி பிளாக் செந்தில் வெளியே வர முடியாது இங்கேருந்து. வேற இடம் பார்த்தீங்களா, ஒரு குகை தான். நம்ம அது வந்தா வழி நமக்கு. உண்மையாவே இறங்கும்போது ரொம்ப கை ஊனி கூட சேஃபா இறங்குங்க. ரொம்ப ரிஸ்க். இறைவா சிவாய நம சிவாய நம ஓம் நம சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம. அப்பா இறைவா ஓம் நம சிவாய. போலாம் போ. சாவத்துக்குள்ள வந்து பார்த்துடணும்பா. எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் சாவத்துக்குள்ள பார்க்கணும், அவ்வளவுதான். இதெல்லாம் வந்து அனுபவிக்கிறவங்களால தான் அது நேரில் இங்கே பார்த்தா தான் அனுபவிக்க முடியும். ஆமா, நீங்கள் ஃபோனில் பார்த்தா வர அவ்வளோ. கடவுள் மேலே சிலையாக தான் இருக்கிறான். அவனுக்கு உயிர் உள்ள இருக்கிறது உன் உயிரை வச்சு செக் பண்ணுவான். வா ஏறி வந்து பாரு. முடியாது. கரணம் தப்பினால் மரணம் வருதான் பாரு. இந்த பிஜிஎம்முக்கு கொடுக்குற வெள்ளைங்கிரி ஃபீல் தான் கைஸ். தேவரால் நாட்டம்.
ஆறு கோலர்ல ஆடி கீழே விழுந்துடாதீங்க. நம்ம ஊர்ல கன்ஃபார்ம் பார்க்க முடியாதா கலரு உயிரோடு இருக்கானே தெரியல. எவ்வளவு குட்டியா இருக்குது பாருடா. பயங்கரமான ஸ்பாட். சாரி गाइस, அது அவ்வளவு தூரம் இருக்கு, முள்ளு இருக்கு. இது வந்து கிளியர் பண்ண முடியல இந்த பிளாஸ்டிக்கை. பாருங்க, இந்த பிளாஸ்டிக்லாம் நம்ம முற்றிலுமே தவிர்க்கணும். பாருங்க கைஸ், உங்களுக்கு தெரியுதா பாருங்க, நம்ம ஒரு மலை பார்த்தோம்ல. சாரி கைஸ், அதாவது தெரியுது. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் மரம் மறைச்சிட்டு இருக்கு. இங்கே இருக்குது மலை, அது இங்கே இருக்குது. ஆனால் அந்த மலையோட நம்ம ஹைட்டாக இருக்கோம். இப்போ ஹைட்டாக வந்திருக்கோம், இன்னும் ஏறணும். போல ஸ்டார்ட் பண்ணோம். 10 மணிக்கு தான் 6:30 7 o'clock ஆயிடுச்சு. 10 மணிக்கு தான் கிட்டத்தட்ட சூரியனே பார்க்குறோம். தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க, பைட் பண்ணுங்க, அது எல்லாம் வீட்டில் பண்ணுங்க. தயவு செஞ்ச மாதிரி மலையில் பண்ணாதீங்க. வெறுங்காலில் வந்து என்ன ஆகும்னு காட்டுறாங்க. என்ன பயணமா பண்ண முடியாது. என்னாச்சு பாருங்க, ஒரு போடு போட்டுச்சுன்னா கால் ஃபுல்லாக கால் நீங்க வச்சீங்கன்னா கிறுகிறு பாருங்க. இங்க பாருங்க இந்த எறும்புங்க, இதெல்லாம் கடிச்சிச்சுன்னா கிறுகிறு. ஒத்தா. இது ஏன் ஏரியாடான்னு சொல்லிட்டு சென்சார் போட்டுருங்க. இது மட்டும் தாண்டி போயிடலாம். வாயில வாங்குது, ஒன்றும் பண்ண முடியல. என்னது? மூக்கில் தான் வெண்ணோம், வாயில வாங்குது. அந்த அளவுக்கு டயர்டாக இருக்கு. ஏறிடலாம்ப்பா. ஆனால் நீங்கள் இந்த டைலாக் இங்கேருந்து சொல்லலாம். கொஞ்சம் யூட்டன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒருத்தாய் பண்ணி அந்தாண்டா ஊரோட டாப்பில் மற்ற எல்லாமே இது கீழே தான். ஆனால் இந்த இடத்துல என்னை கூட்டு வந்து வச்சவன் கேமராமேன் நீ. ஆனால் இது இந்த ட்ரிப்பு இல்லை முடியும், ஏறிடுவோம். அந்த எனர்ஜி பார்த்தா அது உள்ளுக்குள்ளே வரும். அது அனுபவிக்கிறது தெரியும். நமசிவாய. என்ன பண்ற? சிவா அப்பா. மாயா ஜாலகாரி உள்ளம் கொத்தி காந்த கண்ணா நோக்கி கண்ணா நீரி பலனா. நீ ஒரு பக்காடு. அவ்வளோதான், அவங்க வாழ்க்கையை அழகா மாறிடும். ஐயோ, நாங்கள் இங்கே தள்ளாடிட்டு இருக்கோம். தில்லால் ஃபோன் வீடியோ எடுத்துக்கிறான்னு சொல்லு. தள்ளுது. அதே மாதிரி எல்லாருக்குமே காமன் இது. ட்ரெக்கிங் வரும்போது எல்லாருக்கும் ஒரு வாட்டர் பாட்டில் ஈக்குவலாக எடுத்துக்கங்க, சாப்பாடும் ஈக்குவலாக எடுத்துக்கங்க, வெயிட் ஈக்குவலாக ஷேர் பண்ணி குளுக்கோஸ் அது மாதிரி எல்லாம் எடுத்துக்கோங்க. அப்போதான் ஏற முடியும். ஏன்னா ஒருத்தரே அது மாதிரி சுமந்தாங்கன்னா முடியாது. ஒரே வெயிட்டு ஒருத்தர் சுமந்தாங்கன்னா முடியாது. அவாய்ட் பண்ணுறேன். ஏன் சொல்கிறேன்னா, குழந்தை நம்மளால ஏறது கஷ்டமாக இருக்குது. குழந்தைய வச்சுட்டு ஏறது அப்பாவுக்கும் கஷ்டம், அம்மாவுக்கும் கஷ்டம். ஸோ குழந்தைங்க வேண்டாம். அந்த வெள்ளைங்கல்ல ஒரு எடுத்துன்னு போவார்றா, அது நல்லா ஜிம்பாடி மாதிரி இருப்பாரு. ஒரு ஆகுரு தங்கமான மனுஷன். மாட்டு இவ்வளோ கட்டி அப்படியே 2 சைடு மாட்டுன்னு வருவாரு. அதெல்லாம் அவர் கிளியர் பண்ணுவாரு. 2 ஹவர்ஸ்க்குள்ளவே ஏறிட்டு வர்றா மேல. ஓ, அவ்வளோ ஃபிட்டா இருப்பாரு. வாட்டர் கேன் இருக்கு, வரும்போதுக்கே எடுத்துன்னு போயிடலாம். ஏன்னா இது வெயிட் கொஞ்சம் அதிகமா இருக்குப்பா. கார்த்தி அந்த சூரிய சோர்லாம் தூக்கி பாட்டு போடுறா. என்ன அந்த பாட்டு கேட்டுன வரியா? வேடா
அது வீடா காட்டி காட்டாக்குறா காடு. அது மேலே ஏறது அப்படிதான் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்க. எங்க நாம போறோம்? ஈஸ்வரமலைக்கு. ஈஸ்வரமலை. ஈஸ்வர கடவுள் இங்க வந்தார். இங்க வந்தது மட்டும் இல்ல, இங்கதான் குடியிருக்கிறாரு. ஓ தட்சணா. ஏய் மூணு இருக்குடா மச்சான். சிவா நம்ம அழகா கட்டி எடுத்து கட் சாரி உள்ள காடு வழியே தெரியல. போங்க ஜான். ஒரே ஒரு ஆள் தான் போக முடியாது எல்லாம். ஐயோ ஐயோ வா. திரும்பி போற ஐடியாவே இல்ல. கரெக்டா செட் ஆகும். திரும்பி போற ஐடியாவே இல்ல. சிவா இறைவா. மச்சான் பாதி தூரமா வந்தமா இல்லையா? சொல்றா. வந்துட்டோம். ஐயோ கால்லாம் கொஞ்சம் அரிக்குது காய்ஸ். நீங்க என்ன பண்றீங்க வரும்போது? லோஷன். சாக்ஸ் லோஷன் இல்ல. அரிக்காம இருக்கிறதுக்கு ஃபுல் சாக் பேண்ட் போடணும். சாக் பேண்ட்னா சாக்ஸ் ஃபுல் செட்டி. செட்டி. இங்க பாருங்க படி இல்ல பாத்தீங்களா? அருமையான சாங் வச்சிருக்காரு இப்போ. சூப்பர் சாங். அருமை. வழி நடிகை காட்டுமல்லி. ஆனா காட்டுமல்லி தான் இல்ல. காட்டுமல்லி இல்ல. ஏய் நான் கூட்டு வரேங்க. கனகாமரம் இருக்கு. நாங்க அப்படியே ஆடினே வரட்டா. லைட்டா நீ ஆடின ஓடி வர மாதிரி இருக்கா. இங்கே பாருங்க கைஸ், நான் ரிவர்ஸில் தான் நடந்து போயிட்டுருக்கேன். இந்த இடத்துல ஒரு வீடியோக்காக பாருங்கள். இளையராஜா தான். இளையராஜா தேவா பாட்டு. இளையராஜா எந்த பாட்டு? லப்பர் பந்து பாட்டு ஸ்டார்டிங்ல. இங்கே பாருங்க கைஸ், பாம்பு தோல். இதா அதை பாருங்க. என்ன சொல்றீங்க? இல்லைங்க, பாம்பு தோலா? நீ வேற ஏன்டா பாம்பு தோலாது பயன்படுத்துற? ராஜநாகம் இங்கே வந்துச்சுன்னா கிறுக்கிறு தான். கிறுக்கிறு. இன்கோப்ரா வந்தால் நம்ம நிலைமை நினச்சி பாருங்க. இன்கோப்ரா வந்து ஓடக்கூட முடியாது. அதோட ஃபாஸ்ட்டுக்கு ஒன்று அதுவாக நம்மளை விட்டு போனோம். இல்லை எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக ஒரு 90% இங்கே பாருங்க கைஸ். 90% அங்கே பாருங்க அந்த கல். அவ்வளோ அங்கே பாருங்க மழை பாருங்க. ஆமாம், சொல்ல மழை இருக்குது. கல் அங்கே போனாங்க. அது ஒரே கல்லாகுது. வழி அந்த பக்கம் இருக்குது, வாங்க போகலாம். அது ஏதோ ஆமாம், கோபத்து மேலே வச்ச மாதிரி இருக்குது. அங்கே போகணும். சின்ன வந்து ஒரு கீழே எடுத்துன்னு போய் போட்டலாமா? ஏன் வெயிட் சுமந்து போனோம். சரி சரி பார்த்து வச்சுக்கிங்க, ஓகேங்க. வரும்போது எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்க, நீங்கள் சொன்னால் ஓகேங்க. ஏங்க இங்கேயாச்சும் கொஞ்சம் மூங்கில் வெட்டி கொடுங்க எனக்கு மூங்கில் ஊடுறதுக்கு. ஏங்க வரும்போது பார்த்துக்கலாங்க. வெயிட் தூக்கி வரணுங்க. உன் ஃபோனில் படையை ஃபோன் பண்ணு. சரியா பண்ணலாம். ஒரு சேஃப்டி ஸ்டிக்கு. இந்த மாதிரி எடுத்துக்கலாம். செல்ஃபி ஸ்டிக்கோட சேஃப்டி ஸ்டிக் ரொம்ப முக்கியம். ஆமாங்க, செல்ஃபி ஸ்டிக் எடுத்துன்னு வரேன்ட்டு சேஃப்டி ஸ்டிக் எடுத்துன்னு வராமல் வந்துடாதீங்க. அப்படியே கூட வாங்க, இங்கே கூட எங்கன்னா இது பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நாங்கள் சர்வே பண்ணுற மாதிரி பண்ணிக்கங்க. அந்த குச்சி வச்சு டேமேஜாக இருக்குது, அது எதுக்காக நீங்கள் போட்டிருக்கீங்க? மூங்கில் குச்சிங்க. மூங்கில் குச்சி தாங்குங்க. மூங்கில் சரிங்க. மூங்கில் உடஞ்சா கூட தாங்குங்க. இங்கே பாருங்க நம்மளு அவ்வளோதான். Tight, yeah. Tight. Blue, yellow, pink, whatever, man. Just keep bringing me that. சேஃப்டி கம்மி தான் சொன்ன மாதிரி. இந்த காட்சி கேள்வி. டேய் பட ஜான் பேசுறேன்டா. நான் ஃபோன் கட் பண்ணி தான் விடுவேன். ஏன்னா வீடியோ விளாக் எடுத்துனுக்கிறேன் நான் ஃபுல்லாக. நான் வெளியில் ஒரு சின்னதாக ஒரு ஒளி கண்ணுக்கு தெரியுதா மச்சான்? ஒளி வெளி இது ரெண்டும் சேர்ந்தது தான் மச்சான் இந்த ஸ்பேஸு. அதுக்கப்புறம் ஒரு சவுண்டு, அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சது தான் இந்த கத்தி. அதுக்கப்புறம் தான் இந்த பிளாக் ஹோல் அதெல்லாம் கிரியேட் ஆனதான். ஒளி வெளியிலேருந்து உருவானது. அந்த ஒளியும் வெளியும் எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன்னா அது வந்து சயின்டிஸ்ட் தான் கண்டுபிடிச்சு. அது வந்து இயற்கை. போடா என்னடா சொல்ற காட்டு? ஸ்பேஸ் வந்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டால் நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஆக்சுவலாக எனக்கு கால் வலி வேறு நேற்றுலாம். இன்னைக்கு அசால்ட்டாக இருந்துக்கிறேன். வீட்டு வேற
கிரிக்கெட் வேறு. தேர்ட் ப்ரைஸு, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. டேய் நான் அடிக்கலடா 6 அதில் மச்சான். செமி ஃபைனலில் மிஸ். ஆனால் அந்த தேர்ட் ப்ரைஸ் அச்சம் பாருங்க ஆச்சியா 6னா அந்த 6க்கே சதட்டானுங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே அச்சோம்னே அமைதியாகிட்டானுங்க போய் 30 ரன் தான் அடினா. ஏய் இங்கே பாரு கத்தி டவுனு பாருங்க. காத்தி அது நீ சொன்ன 6 டவுனு பாருங்க. சும்மா தூக்கி ஒண்ணா. இங்கே பாருங்க மலை சாலிடா 100 மீட்டர் இது. இங்கே பாருங்க. பவுண்டரி ஒரு 60 இருக்கும். அந்த 60 இருக்கும். 65 இருக்கும். 90 அப்படியே கொஞ்சம் லாங்காக போய் சூப்பராக ஊஞ்சி ஷார்ட் ஹைட்டு வீட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்க. இதை வெட்ட வெளியே வந்துட்டோம் பொழுது. தெரியுது. இங்கே பாருங்க கைஸ் பள்ளம் பாருங்க. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நீ போட கத்தி. அண்ணாமலையார் கரோரா. ஓம் நமச்சிவாய. ஓம் நம சிவாய. கைஸ் இங்கே பாருங்கண்ணா. இது எதுக்காகண்ணா இங்கே பாருங்க எவ்வளோ பள்ளம் பாருங்க. அப்படியே பாருங்க. அவ்வளோ செதறதுனா செதறதுனா நான் கிறுக்குதுண்ணா. இங்கே பாருங்க இந்த மலையை. சிவா சிவா வழி. டேய் இது பாருடா வெள்ளையங்கிரியில நம்ம அந்த ஒட்டி போக முடியாது. இங்கே பாருங்க மொத்தமே அந்த வெள்ளையங்கிரி ஃபீலும் பருவதமலை ஃபீலும் மிக்ஸ்அப்ல நம்ம ஒரு நம்ம வந்த வழி எது? அந்த வழிலாம் அந்த ஷீட் அவரால அதானா அதான் ஒரு அதான் இருக்குமா? இல்ல அந்த வீட்ல பாரு. நம்ம வந்த வழிலாம் தொகு போகிறோம் இந்த பக்கம். அந்த சிவனை பார்த்தோம் பாரு. அதோ பாரு. அதோ வெள்ளை கலரு. எங்கடா காத்தி சொல்றான்? வெள்ளை கலரு. அதுவாயா? ஆமா. அங்கேடா? அதை வித்தா நான் வெள்ளை கலரு. இவ்வளவு தூரம் ஏறி வந்துட்டோம். என்னடா சொல்ற? ஆமா. அவர் சிவன் இல்ல, அவ்வளவு குட்டியாகிறாரு. அதுவா சின்னது நம்ம அந்த சைடுல பார்த்தோம் சிவன். அவரா அது? ஆமா. அடங்க அது கீழே போது நம்ம வழிபாடு தெரிதா? தெரிதா? இது டவுன் அந்த ப்ளூ ஷீட் தான் அவங்க வீடு மாதிரி இருக்குது. அந்த கோயில் மாதிரி இருக்குது. ஆமா ஆமா. ரோஸ் கலர். இதா ரோஸ் கலர். அது இல்ல. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்தோம் வந்தப்போ ஒரு வீடு இருந்துச்சு. அந்த கையும் உட்கார்ந்தானே அதுவா? இல்ல அந்த கன்னி கோயிலா? அதானே நீ இந்த ஆரஞ்சு கலர் தன மாதிரிலாம் இருக்குது பாரு. நீங்க ஏறும்போது முன்னாடி யாரோ இருக்க மாதிரியே இருக்கும். அது வந்து ஒரு வழிகாட்டின்னு உங்களால சன்லைட்டே இப்போ 10 மணி தான் என் மூஞ்சிலே படுது. அதான் சொல்றேன். சன்லைட். இங்கெல்லாம் வந்தா நம்ம சன்ஸ்கிரீன் எதுவும் போட வேணாம். நேச்சுரலாவே அழகாயிடும். அதனால தான் இங்கெல்லாம் வாழ்றவங்கலாம் கொஞ்சம் நார்மலாக பாலிஷாக இருக்காங்க. இயற்கையோடு ஒன்றியே வாழும். இயற்கையோடு ஒன்றியே வாழ்றதுனால ஸ்கின்னு சின்ன கூட வரலாம். அப்பா இறைவா. இங்கே பாருங்கண்ணா. கல் இல்லாமல் நடக்கிற ஃபீல். ஒரு கல் இல்லாமல் அதான் சைடு பாரு. சைடு ஃபுல்லாக டவுனு. இப்போ இங்கெல்லாம் வந்து ஒரு நிறைய ஜனம் வந்துச்சுன்னு வச்சுக்கா. டோனிஜா 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 தெரியாதா? வயிற்று வந்து கால் வச்சு பாரு. ஆனால் அவருக்கு வீட்டில் உடைப்பாங்க. ரொம்ப இது மாதிரி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அருமையா இருக்கு. அது இல்லைன்னா கொம்பு ரெடி பண்றதுக்கு ஒரு கத்தியாச்சு வச்சுருங்க. இரு பிளேஸ் இந்த இன்னும் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்க டவுன். புகை எங்க போன போக்கில் சித்தர் எல்லாம் தவம் பண்ணுறதை பார்த்துருவோம் போலுதுரா. பார்த்தா நம்மள ஒரு இது அதிர்ஷ்டம் யாரும் இல்லை. பேச மாட்டாங்க. அது உயிர் இல்லையே பிரிஞ்சிச்சு. எங்கள் சங்கர் இன்று மாந்தனார். அதோட ரெக்க மட்டும் சங்கர் இன்று மறைந்தனார். ஓ ஆட்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி மூங்கில போடு. போடு போடு. அப்பா அப்பா சொல்லுப்பா மகனே. எங்க பாருடா? நாளை தான் பார்க்குறேன். வாப்பா வரப்பா. ஏம்மா
2-3 டைம் வந்து அத்தை ஏறுன்றா. அம்மா ஏறுவாங்கடா. ஏய் அம்மா வந்து ஒரு இது பேரு தூரம் சாப்பாடு கட்டி தரவங்க இதுகால இருந்து வருவாங்க கண்டிப்பா. நம்ம சொன்னா கால்ல பேண்ட் போட்டு விட்டோன்னு வெச்சுக்கோ, நீ பேண்ட் சாக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கும். அம்மா ஒரு டைம் கூட்டிட்டு வரலாம். என்னடா கார்த்தி? ஆனா டீமா வரணும். ஆனா பசங்க ஒரு 10 பேர் 15 பேர் வரணும். 3 பேர் வந்தா ஓகே. கூட கணேஷ் வந்தா ஓகே. அவ்வளவுதான். கொஞ்சம் ஆரமா இருக்கு. இது போட்டுருக்கு. அங்கேயும் போட்டுருக்கு மேலே. இங்கே வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப மாதிரி தொடைய கூட காமிச்சு நடக்க வேண்டியதுதான். ஏன்னா நம்மளால கம்ஃபர்டபுளாக ஏறதுக்கு தான் பார்க்கணும். டாப்புக்கு வந்துட்டோம். கோட்டை இப்போ தெரிய போகுதுன்னு நினைக்கிறேங்க. தெரியலங்க. கோட்டை தெரியலங்க. கோட்டை தெரியல. ஒரு வடை அந்த தவம் பண்ற இடம். அது வந்துச்சுங்க. வியூ பாயிண்ட் அது. புகை வருது. அது வியூ பாயிண்ட். குகை வந்துச்சுங்க गाइस. நம்ம அந்த குகை ரீச் ஆனாதான் பாதி மலையே வந்திருக்குங்க गाइस. சிவாய நம சிவாய வாழ்க. நாதன்தாள் வாழ்க. ஏகன் நலையகன் இறைவன் அடி வாழ்க. பார்க்கலாம் அங்க போயிட்டு. பிரம்மமே அகத்துக்குள்ளதான். அகம் பிரம்மாஸ்மி ஹரஹர மகாதேவ். நீ மகாதேவ் இல்லையா? வில்வேலையா? வில்வேலையா? இல்ல நந்தி ஆண்டதான் வில்வேலை. அதுவும் என்ன வில்வம்? மகாவில்வம். அந்த வில்வத்தை எடுத்து போய் அப்பனுக்கு சாத்துறோம். நம்ம வந்து அப்பா தான் விபூதி விருப்பமா அடிப்பாரு, நம்ம அப்பாக்கே விபூதி அடிப்போம். ஏன்னா புள்ளடா மலைடா. இங்க பாருங்க. சிவா தலைவன் அப்பா 5 ஸ்டார் போட்டுருக்காப்பா. இவனா ஒரு பைத்தியக்கார. 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்கப்பா. மலைக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் எவன் தெரியலப்பா. பைத்தியக்காரன் 5 ஸ்டார் கொடுத்திருக்காங்கப்பா. அதை எடுத்து கீழே போடணும்னு அவனுக்கு தெரியலப்பா. பைத்தியக்காரன் அவனை மடிச்சிருப்பான். இயற்கை ஏன்டா குப்பை போட்டு உயிரா வாங்குறீங்க? வெயிட்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே வச்சிடுங்க. வரும்போது எடுத்துன்னு போயிடலாம். போகும்போது இந்த பேட்டரி கேன்லாம் இருந்துச்சுன்னா அங்கேயே வச்சிடுங்க. வரும்போது பார்த்துட்டு அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் கீழே. என்னது? சாணி गाइस செதறுது गाइस. சாணி செதற விட போறாரு गाइस அண்ணன். சாணி எங்க பாருங்க. இது வந்து மாட்டு சாணியா இல்ல காட்டுல வர எருமாட்டு சாணியா गाइस? இத பாருங்க गाइस. சரி போங்க. இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரா இருக்கு. புத்து. இப்போ அந்த சாணி நம்ம டெஸ்டிங் எடுத்துட்டு போயிட்டு எதோட சாணின்னு கண்டுபிடிக்க போறோம். ராஜநாக புத்து இருக்கு. சத்தம் போடாம வாங்க गाइस. நான் படையப்பா மாதிரி புத்துல கை விட்டு பாருங்க. இதுல இருக்கு. இதுல விடுங்க. அதுல விட்டா என்ன விட்டுறாது गाइस. விடுங்க. வாங்க. நம்ம எது ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்படியே போவோம். அருமையான நம சிவாய. நடைபயணம். இது வந்து நடைபயணம். இது நடைபயணம் இல்ல, அப்பனுடைய பயணம். எவ்வளோ பெரிய காமெடி இல்லையே. அப்பனை நினைச்சு இது சொல்றான். உனக்கு காமெடி இல்ல, சிரிக்காது. உனக்கு யாரும் சிரிக்கவும் சொல்ல. சூரிய பகவானே அகம் பிரம்மா. அப்பா சூரிய பகவானே என்னை எரித்து விடு. ஆறுயிர் கைகளால் என்னை அழித்து விடு. சூரியன், அதுக்கப்புறம் சந்திரன், அப்புறம் பூமி. மச்சான் இதையே படிச்சது எங்க அப்பன் தான்டா. இதே படிச்சது சூரியனே படிச்சது எங்க அப்பன். சரிப்பா. மச்சான் இங்க பாரு. இந்த வழிக்குள்ள நம்ம போனோம்னா கண்டிப்பா தெரியுதா? தெரியல. அங்க போனா தெரியும். வேலூரே தெரியல, ஆனா அங்க ஒரு ஒளி தெரியுது தூரத்துல. அதோ அவ்வளவு பெரிய ஒளி என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் ஜான் அந்த ஒளி? பெரிய ஒளி. இப்பதான்டா என் வாழ்க்கையில உங்களுக்கு தெரியுதா தெரியலங்க தெரியல. தெரியுதா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல மிஸ்ட் தெரியாது गाइस. சூரியன் ஒளி மாதிரி தெரியுதுங்க. அதை தெரிந்து பாருங்க. ஒளி அதை தெரிந்து பாருங்க. அதை தெரிஞ்சுங்களா? அந்த டாட்டா வைக்கிறேன் பாருங்க. அதை வருது பாருங்க. சூப்பருங்க. வாங்க. அது வந்து தெரு லைட். நம்ம ஐயா போட்ட ஸ்டாலின் ஐயா போட்ட லைட் எவ்வளவு பவர்னு தெரிஞ்சுக்கணும். எவ்வளோ பவர்? இல்ல அங்க ஆர்பிட் போட்டு யாரோ சிரிச்சிட்டு இருக்காங்க.
ஆர்பிட் வாயில போட்டு சிரிச்சிருக்காங்க. அதனால தான் நமக்கு அவ்வளவு பிரகாசமா தெரியும். ஓ காமெடி நகைச்சுவை. இது చూడరా కాడు ఫుల్లీ మౌంటైన్ గా ఉండాయిరా. ఫుల్లీ మౌంటైన్ కా ఫారెస్ట్ గా ఉండాయి. ఈ ఊరు ఒక్కరు లేదు. ఏం సచ్చేది ఈ జాగ్రత్త పట్టుండాల మన నైనా వచ్చి அவட தியானம் செய்த சித்தர் இவட அவ்வளவுதான். போறோம் அப்பனை பார்க்க போறோம், சந்தோஷமா போறோம். என் அப்பன் இருக்காண்டா, என் அப்பன் இருக்காண்டா, எனக்கு என்ன கவலடா. சிவாய நம. நீ ஏறி போப்பா. சிவாய நம. கார்த்திகை தீபம் ஏற்றிருக்காங்க கைஸ். நம்ம போலாமாடா கார்த்தி? போலாம். சுட்டிங் வரலாமா? இங்கே கார்த்திகை தீபம் ஏற்றிருக்காங்க. அங்கே போய் நம்ம மைய எடுக்க போகிறோம். இப்போ உண்மையிலே நீ தான் என் ஊரோட டாப்பு. உண்மையிலே நம்ம தான் டாப்பு. நீங்கள் வாங்கண்ணா. ரெண்டு பேரும் நில்லுங்க. ஓம் நம சிவாய. பாடா. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. மையத்து நோயா? இறங்குது உண்மையே ஹைலி ரிஸ்க். வெரி வெரி ரிஸ்க். ஃபிட்னஸ் இருந்தாலே இது கொஞ்சம் வரவுடனே ஆகுது. நான் அதுக்கு தான் கைஸ் உசாரா ஏறல. கொஞ்சம் கிறுகிறுன்னு ஆயிடும். பாருங்க கை ஆனா அந்த எத்திடாது ஒரு அப்படியே அந்த பயத்தோட அந்த ஒரு அடியிலயும் மைண்ட் எப்படி வேலை செய்யுது. ஸ்லோவா சந்தாச்சு. ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் செல்கி கணாதிபதியே நமக. நீங்க டிவில பொம்மை சேனல் பாப்பீங்க. அவர் இந்த கார்ட்டூன் பேர் என்ன தெரியுமா? போகோ இல்ல. போப்பா. மகா கணபதி போற்றி போற்றி. ஜெய் பாலையா. ஓம் கம் கணாதிபதியே நமக. அப்பா விநாயகா காப்பாத்தியா. இந்த பிறவியில என்னன்னா நான் பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இதுக்கப்புறம் பிறவியே வேணாயா. தயவு செய்து உங்க அப்பா காலடியில் எடுத்து போய் சேர்த்துருங்க. டேய் பூ கற்பூரம்லாம் எடுத்துன்னு வாங்கடா. ஆமாமா ஏத்துவோம். தனியா வந்து கற்பூரம் ஏற்றி ஒரு பூஜை பண்ணி அம்மா மாலியத்தம்மா. அம்மா கண்ணிமா தாயே. அம்மா மாலியத்தம்மா. ஓம் சக்தி பராசக்தி. எங்க போறா? டேய் பேக் சேவ் பண்றா. பேக் சேவ் பண்ணு. 34 வந்துச்சு மேல போய் வீடியோ ஏத்திக்கலாம். டேய் அது இல்லடா மங்கி. அது எப்படி நம்ம பாக்குது இப்படி நின்னு பாத்துச்சு. நான் உசாரா பேங்கரான்றேன். அது செட்டிங்க நம்ம பார்த்து
வாங்கன்னு சொன்ன காரணம் புரியுதா ஜானே? ஆ தெரியுதா? இருங்க இருங்க எடுங்க எடுங்க பாருங்க. எடுங்க இருங்க இருங்க. வரல. வராது. அது நல்லா டைட் ஃபிட்டிங்ல இருக்கு. டைஸ் நல்லா இருக்கு. அவ்வளவுதான். அப்பா. வந்துச்சுங்க பாருங்க எவ்வளவு பெருசு. இத நான் அப்படியே எவ்வளவு பெருசு. அப்பா முள்ளு குத்திச்சின்னு ஃபீல் பண்ண கூடாது. இது ஆல்ரெடி இந்த கிளைமேட்டுக்கு வந்து ஐஸ் தண்ணி மாதிரி இருக்குது. இது இன்னும் குளுக்கோஸ் போட்டு குளிச்சுனா சில் 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 இருக்கும் அப்படியே. இது கஞ்சி குடிச்சோம். இப்போ ஸ்வீட். இப்போ இது வந்து பார்த்தோன்னா கிடைக்கிறது வந்து எங்கேயும் கிடைக்காது. மஞ்சள் கலர் பூசணிக்காய் அல்வா. மஞ்சள் கலர் பூசணிக்காய் அல்வா. பொங்கலுக்கு ஏதோ ஒரு படத்துல வரும். பொங்கலுக்கு ஒரு நாள் சாம்பிள் செஞ்சதுல புச்சிச்சு. அதனால புழு பூசணிக்காய் வாங்கி சரியா இருக்கு. சரியா தாங்க இது. சரி இது செய்யறதுக்கு எப்பா எவ்வளோ நேரம் சிம்மில் வச்சு வதக்குனாங்கடா அம்மா. ஃபுல்லாக நெய் ஏலக்காய் முந்திரி பூசணிக்காய் எல்லாம் அப்படியே வதக்கி தரமாக இருக்கும். கட்டிட்டோம். நம்மள வழி மேப்னா சொல்லி இதில் எப்படிலாம் போவார், இறங்கி ஊருக்கா போய் சுற்றின்னு போட ஆரம்பிச்சோம் நம்ம சொல்லி வரோம். இறங்கி ரிட்டன் இறங்கி ஊருக்கா போய் இதை போய் போட வந்து ஜமுனா முதிரை ஜவாது மலை யார் வர்றாங்களா? அதான் பிரச்சனை இல்லை. வண்டியில் தான் போனோம். வண்டியில் போலாமா? வண்டியில் போயிட்டு ஒன்றும் இல்லை, அதான் ஜமுனா முத்துன்னு ஒரு ஏரியா மாதிரி. ஓ மலை மேலே தான் ஜமுனா முத்துரா? ஆமா பெரிய ஊர் அது. மச்சான், பயங்கரமா இருக்கும். ஆனா ஒன் ஷாப் போயிடு. நாங்கள் போன மனைய வண்டியை தப்பு உண்மையிலே குணா கேவோட கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா தான் மாதிரி இது. குட்டானா கீழே போதியா? நீல நம்ம எப்படி கட்டிருப்பான்? அந்த பக்கம் உள் பக்கம் வச்சிருப்பாங்க. இப்படா வச்சிருப்பான். गाइस கொட்டை பாத்துறோம். இப்படா வச்சிருப்பான். இதுனா கொகையே இருக்குது மாதிரி இது. வீட்டு தாண்டி வந்திருக்கோங்களா? சொல்ல அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3500 ஃபீட் ஹைட்ல இருக்கும். சின்ன சின்ன தெரியுது. அப்ராக்சிமேட்டா சொல்றோம். ஆனா ரியலா எவ்வளவுன்னு தெரியல. இன்னும் நம்ம உச்சி அடையல. பாதி தூரமே வரல. குருவி கூடு மாதிரி தெரியுது வீடுகள். 3000 கிலோ. கைஸ் இந்த டேப்பர் படிலாம் ஏறினாரா சிவபெருமாள் அங்க இருக்காரு. அவர் பார்க்கறதுக்காக தான் கைஸ் நம்ம இத்தனை படி ஏறி வந்திருக்கோம். என்ன மரம் அது? இங்க அந்த மரத்துல ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு